அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு قال இன்னக்கும் லதஅமலூன ஆமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கி மினஷ் ஷஅர் குன்னா நஉதுஹு அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். ரவாஹுல் புகாரி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மக்களே, நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், உங்களுடைய கண்களிலே பார்வையில் அது முடியை விட சாதாரணமானதாக தெரிகிறது. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நாங்கள் அந்த செயல்களை எல்லாம் நம்மை அழிக்கின்ற பெரும் பாவங்களாக கருதி கொண்டிருந்தோம் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சில செயல்கள் வெளிப்படுகின்றன, நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நாட்டு பழக்கம், ஊர் பழக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதுபோன்ற அந்த செயல்கள் இருக்கின்றனவே மார்க்கத்தில் அனுமதிக்காத செயல்களாக இருக்கும். நாங்கள் அதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மூபிகாத்தாக, நமக்கு ஹலாக்கை ஏற்படுத்தக்கூடியதாக, அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக எண்ணியவாறு இருந்தோம். ஆனால் நீங்கள் அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள், ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எதை எடுத்துரைக்கிறதோ, எதை போதிக்கிறதோ, எதை வலியுறுத்துகிறதோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தில் சில கலாச்சாரங்கள் உருவாகி இருக்கின்றன, சில பழக்க வழக்கங்கள் உருவாகி இருக்கின்றன. சர்வசாதாரணமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த பழக்க வழக்கங்கள் பாவங்களாக கருதப்பட்டு கொண்டிருந்தன. முஸ்லிம்கள் இதை கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் வல்ல அல்லாஹ் கவனித்தவாறு இருக்கிறான், கண்காணித்தவனாக இருக்கிறான். குர்ஆனிலே இன்ன ரப்பக லபில் மிர்சாத் என்கின்ற வசனத்தை நாம் ஓதுகிறோமே, அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், நிச்சயமாக உம்முடைய ரப்பு உம்மை கண்காணித்தவாறு இருக்கிறான். ரசதவிலிருந்து பெயர்ந்த வார்த்தை தான் மிர்சாத். உம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அவன் கண்காணித்தவாறு இருக்கிறான். சிறிய பெரிய அத்தனை செயல்களும் கூட அல்லாஹுடைய பார்வையிலிருந்து மறைந்ததாக இல்லை. அப்படியானால் நாம் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம யார் பார்க்கிறா? நாம் என்ன பேசினோம் என்றாலும், என்ன செய்தோம் என்றாலும் அதை யார் கவனிக்கிறா என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக வல்ல அல்லாஹ் கூறுகிறான். இது போன்ற வசனங்கள் நிறைய குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றன. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அமைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள், என்றைக்கும் அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு அமாமக. அல்லாஹ்வை நீங்கள் உங்கள் முன்னிலையிலே பெற்றுக்கொள்வீர்கள். கவனத்திலே அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான் என்று. தஅர்ரஃப் இலல்லாஹ் ஃபிர்ரஹா. உங்களுக்கு வசதி வாய்ப்பு ஏற்பட்ட போதும் கூட நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடாமல் அல்லாஹ்வை ஞாபகத்திலே வைத்து கொண்டீர்கள் என்றால், யாரிஃபுக ஃபி ஷித்தா, உங்களுக்கு துன்பம் வருகிற போது, துயரம் வருகிற போது அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொள்வான், லேசாக்கி விடுவான். வானம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் பேசுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அஹ்தக லம் யகுன் லியுஸீபக. உங்களிடமிருந்து ஒரு விஷயம் தவறி போய்விடுமானால், அது அல்லாஹுடைய நாட்டு பிரகாரம் இருக்குமானால் அது நிச்சயமாக கிடைக்காது. காரணம், இறை நாட்டு பிரகாரம் அது உங்களை விட்டும் போயிருக்கிறது. போனால் போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும். சில வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்திருப்போம், அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போது நாம் இது இறைவனுடைய நாட்டம் என்று எண்ணினோம் என்றால் அதைவிட சிறந்த வேலை வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள், வமா அசாபக, உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அது லம் யக்குன் லியுஃப்தியக, உங்களை விட்டும் தவறி போனதாக அது இருக்காது. கிடைக்க வேண்டியவை கிடைத்துவிடும், தவற வேண்டியவை தவறுந்துவிடும்.
அது நம்மை விட்டும் சென்றுவிடும். எனவே எல்லாம் இறை நாட்டு பிரகாரம்தான் இருக்கிறது என்பதை மனிதா நீ புரிந்து கொள் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொல்லுகிறார்கள், வாலும் அன்னன் நஸ்ர மஅல் உஸ்ரி ம சபரி, நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அன்னன் நஸ்ர ம சபரி. நம்பர் 2, அன்னல் ஃபரஜ மஅல் கரபி, துன்பம் ஏற்பட்டால் துன்பத்திற்கு பின்பு நிச்சயமாக விடிவு இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு இப்போது ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தடங்கல் ஏற்பட்டிருக்கிறது. உடனே நம் நினைப்பு எப்படி வர வேண்டும் என்றால், நிச்சயமாக இதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கும், இதற்கு முடிவு என்று ஒன்று இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்திற்கு பின்னால் தான் இன்பம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முத்தான 3 விஷயங்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம் போன்றவர்கள் பல்வேறுபட்ட கவலைகளில் மனவேதனைகளில் இருக்கலாம், அந்த வேதனைகளுக்கு ஆறுதல் அளிக்கிற முறையிலே இந்த வாசகத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே என்றைக்கும் நாம் அல்லாஹ்வை கவனத்திலே வைத்து கொண்டோம் என்றால் அந்த அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட்டுவிட மாட்டான். நம்முடைய செயல்பாடுகளை மட்டும் நாம் சீர்திருத்தியவாறு இருக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானதா, பொருத்தமானதா, சரியத்திற்கு உடன்பாடானதா அல்லது முரண்பாடானதா என்பதை யோசித்து எது உடன்பாடானதோ அதை நாம் வாழ்க்கையில் வைத்து கொள்ள வேண்டும். எது முரண்பாடானதோ அது நம்மை விட்டு விலகி சென்று விட வேண்டும். ஆனால் பல விஷயங்கள் நம்முடைய பார்வையிலே சர்வசாதாரணமாக தெரிகின்றன, மிக சீப்பாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, பாவமான ஒரு செயலாக இருக்கிறது என்று அனஸல்லானவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். கையிலேயே நாம் இறக்கி கட்டுகிறோம் என்றால் கணுக்காலுக்கு கீழே அதை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அது பாவமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் சர்வசாதாரணமாக கையில் இறக்கி கட்டுகிறார்கள். அதே போன்று பள்ளிவாசலில் உள்ளே உலக பேச்சுக்கள் பேசக்கூடாது, மார்க்க பேச்சுக்கள் பேசலாம். அதை நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டு பேசுகிறோம். பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்து கொண்டு உலக பேச்சுக்கள், நம்முடைய சொந்த பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறோமே, அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் அது பாவமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதாவது நல்ல பேச்சுக்கள் பேசினால் மார்க்கத்திலே தடை இல்லை. ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு மௌத்து வீடாக இருக்கட்டும், எது மார்க்கத்திற்கு உடன்பாடானதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். திருமண காரியங்களில் பலமுறை நாம் பேசிய ஒரு விஷயம்தான், பெண்களை வீடியோ எடுக்கிறார்கள், அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அனஸல்லானவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் சில விஷயங்கள் சாதாரணமாக எடுக்கிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவம். பெண்களை எப்படி வீடியோ எடுக்கலாம்? அதே போன்று கணவன் மனைவி இருவரையும் மேடைகளை ஏற்றி பாலும் பழமும் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுப்பதை சாதாரணமாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு விட்டார்கள், சர்வசாதாரணமாக. மற்ற சமுதாயங்கள் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் நம்முடைய சமுதாயத்திடத்திலையும் அப்படியே தொற்றிக்கொள்கிறது, பரவுகிறது என்றால் நம் பார்வையிலே அது சாதாரணமான ஒரு விஷயம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது பாவமான ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி அந்த இருவரையும், புதுமண தம்பதிகளை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளலாம். மகரமுகள் பெண்களை பார்க்கலாம், மகரமுகள் பெண்களை பார்க்கலாம். கூட பிறந்தவர்கள், பெத்த அத்தாமார்கள், பாட்டன்மார்கள், சின்னத்தா பெரியத்தா, அண்ணன் தம்பியில் பார்த்து கொள்ளலாம். மற்றவர்கள் எப்படி பார்க்கலாம்? ஒரு பெண்ணை, ஒரு இஸ்லாமிய பெண்ணை மற்றவர் எப்படி பார்க்கலாம்? அவர்கள் எப்படி பாலூட்டலாம்? மணமக்களுக்கு எப்படி பாலூட்டலாம்? குரூப் ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம்? அந்நியர்கள் எல்லோருமாக சேர்ந்து மணமக்களின் நடுவே மையமாக நிறுத்தி கொண்டு ஃபோட்டோக்கள் எடுப்பது என்றால் இது மார்க்கத்தில் உடன்பாடானதா, முரண்பாடானதா? இன்றைய பாடம் முராக்கபா. முராக்கபா என்றால் இதை சுய பரிசோதனை செய்து கொள்வது, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும். அதன் காரணமாகத்தான் சில சங்கடங்கள் விளைகின்றன. அந்த குடும்பத்திற்கோ அல்லது சமுதாயத்திற்கோ சில சங்கடங்கள் விளைவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மார்க்கத்தை விட்டும் சற்று நாம் விலகி செல்லும் போது தான் அந்த சங்கடங்கள் விளைகின்றன என்பதை புரிந்து கொண்டோம் என்றார். அனஸல்லானவர்கள் எவ்வளோ அழகான முறையிலே சொல்கிறார், நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், உங்களுக்கு தலைமுடியை விட அது சாதாரணமாக தெரிகிறது, ரொம்ப சீப்பாக தெரிகிறது, ஆனால் நாங்கள் அந்த செயல்களை பெரும் பாவங்களாக கருதி கொண்டிருந்தோம் என்கிறார்கள் அனஸல்லானவர்கள். இன்றைக்கு அந்த செயல்பாடுகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சில உதாரணங்களைத்தான் நாம் கூறுகின்றோம். நமக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சியே சொல்லும், இது நம்முடைய சரியத்தில் ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல, சரியத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். என்ன செய்வது? வீட்டிலே சொல்லுகிறார்கள்,
பெண்கள் சொல்லுகிறார்கள், வேறு வழி இல்லை, இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று செய்தோம் என்றால் சரியத்திற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. எனவே முராக்கபா என்கின்ற பாடத்தில் இந்த விஷயம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. என்றைக்கும் நீங்கள் அல்லாஹ் ரசூலை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டும் அகன்றுவிடும். உங்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்பாராத சோதனைகள், வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டும் அகன்றுவிடும். அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்கின்ற இந்த இறை உபதேசங்கள், இறை தூதருடைய உபதேசங்களை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.